ஹாய்! இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்ல இருக்க சிங்க்கா இருக்கட்டும், இல்லன்னா வாஷ் பேஷன் ஏரியாவா இருக்கட்டும், நம்ம வந்து என்னதான் நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு போனாலும், நைட்டு வந்து அதுலேருந்து கரப்பான்பூச்சி வந்து வெளிய வந்துரும். இல்ல வேற ஏதாவது பூச்சி வந்து வெளிய வந்து அதுலேருந்து உள்ளேருந்து வெளிய வந்துரும். அந்த மாரி வராம இருக்கிறதுக்கும், குப்பை வந்து உள்ள போய் அடைக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபுட்டு வாங்கும்போது இந்த மாரி வந்து குட்டியோண்டு பாக்ஸ் குடுப்பாங்க. இல்லன்னா ஸ்வீட் வாங்கும்போது கூட குடுப்பாங்க. அந்த பாக்ஸோட மூடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாரி வந்து ஃபோர்க் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு, ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பேஸ்ட்டோட மூடிய வந்து அத சென்டர்ல வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இப்போ வந்து நீங்க தூங்க போம்போது, இந்த மாரி வந்து சிங்க்ல இல்லன்னா வாஷ் பேஷன்ல வந்து வச்சு விட்டுட்டீங்கன்னா, குப்பை வந்து உள்ள போய் அடைஞ்சு போகாது. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நம்ம கவர்ல வந்து மசாலா பாக்கெட்டா இருக்கட்டும், இல்லன்னா ஏதாவது மாவு, எண்ணெய் எதுவா இருந்தாலும் பரவால்ல. நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம். இல்லன்னா வந்து அத அப்படியே வந்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சிருந்திருப்போம். அந்த மாரி ரப்பர் பேண்ட்லாம் போடாம, நம்ம கடையில வாங்கும்போது எந்த மாரி இருந்துச்சுன்னா, அதே மாரி நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த மாரி நீங்க வச்சுட்டீங்கன்னா. ஃபர்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறீங்களோ, எடுத்ததுக்கு அப்புறமா அத 2ஆ மடிச்சுக்கோங்க. 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு உள்ளாடி கத்திய விட்டுட்டு, இந்த மாரி கேண்டில் இல்லன்னா வந்து ஏதாவது கேஸ் ஸ்டவ்லயே நீங்க காட்டுனா கூட பரவால்ல. லைட்டா காமிச்சாலே போதும். ரொம்ப காட்டாதீங்க. ஏன்னா வந்து ஓட்டை விழுந்துரும். லைட்டா காமிச்சுட்டு வந்து லைட்டா வந்து அத அழுத்தி விட்டுட்டு, இந்த மாரி எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து அந்த ஹோல்ஸ் எதுவுமே தெரியாது. உள்ளாடி எறும்போ, இல்லன்னா வேற ஏதாவது போறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் கிடையாது. எப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷா எடுத்தோமோ, அதே மாரி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூபா நோட்ல தெரியாம எப்பயாவது வந்து எண்ணெய் பட்டுரும். நம்ம வந்து எதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருப்போம். எண்ணெய் பக்கத்துல இருந்திருக்கும். எண்ணெய் ஏதாவது கொட்டியிருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோட்ட வந்து நல்லா சோப்பு வச்சு வந்து நல்லா கழுவிக்கோங்க. நல்லா வந்து சோப் படுற மாரி கை வச்சு நல்லா சாஃப்ட்டா வந்து தேய்ச்சு எடுக்கணும். ரொம்ப அழுத்தி நார்லாம் போட்டு தேய்ச்சிராதீங்க. அப்புறமா ஒரு டவல் வச்சு நல்லா வந்து அத தொடச்சு எடுத்ததுக்கப்புறமா, இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நல்ல சுடு தண்ணீல வந்து நல்லா சூடா தண்ணிய வச்சுக்கோங்க. அந்த பிளேட் மேல வந்து இந்த நோட்ட வச்சுட்டு, இப்போ வந்து அத வந்து ஒரு நோட்டுக்குள்ள வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, நார்மலா நம்ம நோட்டு வாங்கும்போது எந்த நோட்டு புதுசா ஒரு நோட்டு வந்து நம்ம பேங்க்லேருந்து வாங்கும்போது எப்படி இருக்குமோ, அதே மாரி இருக்கும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. பழைய நோட்டோட இந்த நோட்டு நல்லா புதுசா தெரியும். கண்டிப்பா வந்து நோட்டு ரொம்ப அழுக்கா இருந்தாலும், அந்த மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு ரூ. 500 நோட்ல பட்டுருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். சக்ஸஸா முடிஞ்சுச்சு. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நம்ம வீட்ல இருக்கிற பாக்ஸ்லாம் வந்து நெறையவே இருக்கும். அந்த பாக்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அந்த ஆர்கனைசர் வந்து ஈஸியா வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ வந்து அப்பர் பார்ட் மட்டும் இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்திய நல்லா ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. கட் பண்ணும்போது வந்து ஒரு ஆஃப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வந்து இந்த மாரி தான் இருக்கும். இத வந்து நீங்க உங்க ஃப்ரிட்ஜில நான் ஃபிட் பண்ற மாரி மாட்டி வச்சுக்கோங்க. லைட்டா மாட்டுனாலே போதும். ரொம்ப ஈஸியா வந்து மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம மாட்டவே தேவல. இதில என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, அங்கேயும் இங்கேயும் நகர்த்துறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நமக்கு ஒரு சைட்ல வந்து நெறைய பொருள் நீங்க வச்சிருக்கீங்கன்னா, இன்னொரு சைட்ல நீங்க நகர்த்தி வச்சுக்கலாம். இதில வந்து சின்ன சின்னதா இந்த மாரி வந்து சீசனிங்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ஸ்ல வந்து ரூ. 2 பாக்கெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து நீங்க வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நம்மளோட அ ஃப்ளோர வந்து எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். மாப் போட்டு நம்ம நீட்டா வந்து கிளீன் பண்ணிடலாம். ஆனா, அந்த ஓரத்தில வந்து ரொம்பவே அழுக்கா இருக்கும். அந்த இடத்துல தான் நெறையவே எறும்பு வரும். அந்த மாரி எறும்பு வந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்ல இருக்கிற நார்மலா இருக்க ஹார்பிக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பழைய டூத் பிரஷ் வச்சு, ஹார்பிக்ல லைட்டா வந்து அத தொட்டுட்டு, இந்த மாரி வந்து லைட்டா தேய்ச்சு எடுத்தாலே போதும். சூப்பரா வந்து அழுக்கு எல்லாமே போயிடும். நார்மலா வந்து நம்ம வீடு கட்டும்போது எப்படி இருந்துச்சோ, அதே மாரியே இருக்கும். அந்த இடத்துல எறும்பு எதுவுமே வராது. எல்லாமே வந்து கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வச்சு நல்லா தொடச்சிட்டு மாப் போட்டு எடுத்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஷாம்பு கவர்லலாம் நம்ம ரூ. 1 பாக்கெட், ரூ. 2 பாக்கெட் ஷாம்பு வந்து வாங்கிட்டு, கொஞ்சமா வந்து அடுத்த வாட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்திருப்போம். அது வந்து அடுத்த வாட்டி போய் பார்க்கும்போது கண்டிப்பா ஷாம்பு எல்லாமே கீழ கொட்டியிருந்திருக்கும். நீங்க ஷாம்பு வைக்கும்போது இந்த மாரி ட்ரெஸ்ஸுக்கு மாட்டுற இந்த மாரி கிளிப்ப வந்து இதில வச்சுட்டு, இப்படி வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா கொட்டாம இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். பாய்.